இந்தியா அலர்ட். குற்றங்களுக்கு எதிரான குரல். நீ உள்ள போ, நான் உனக்காக வெளியே வெயிட் பண்றேன். ஓகே, சீக்கிரம் வா. ஓகே. யாரு நீங்க? என்ன என்ன ஏன் யாருடா நீங்க? விட்டு விட்டு. ராஜ் ராஜ் எழுந்திரு ராஜ். ராஜ் எழுந்திரு ராஜ். என்ன பாரு ராஜ். ராஜ், அந்த பணம் எங்க? அங்கிள்கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்தியா? அண்ணா, நாங்க இன்னைக்கு போகவே இல்லை, சுத்தமா ஞாபகம் இல்லை. ஆனா நாளைக்கு கண்டிப்பா போறேன். என்ன ஆகுடா நீ? ஒரு சின்ன வேலை கொடுத்ததே அதிகம் உருப்படியா செய்யல. அலட்சியத்துக்கும் ஒரு எந்த இருக்கு. எது இப்படியே தொடர்ந்தால் ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் பிச்சை எடுக்க போவே நானும் உங்க கூட பிச்சை ஏந்தணும். கொஞ்சமாவது சீரியஸ் ஆயிரு. லைஃப்ல நல்லா வரணும்னு நினைச்சா கொஞ்சம் நல்லா யோசி. அண்ணே, எனக்கு போதும். ஏங்க நீங்க வேற மறந்து போயிடுச்சுன்னா என்ன இப்ப? சாப்பிடும் போது சொல்றீங்க. பாவம், அவன் சாப்பிடாமலேயே போயிட்டான். உங்களை விட 7 வயசு சின்னவன். எதிர்த்து ஒரு வார்த்தை பேச மாட்டான். அவன் வருத்தப்படலன்னு அர்த்தம் இல்லை. நீ ஓவரா அவன் பக்கம் பேசாத. அவன் என்னோட தம்பி. அவனுக்கு புரிய வைக்கிறது என் கடமை. அவன் நல்லதுக்கு தான் சொல்றேன். சரி, ஒரு வேலை பண்ணு. நீ போய் அவனை கூட்டிக்கிட்டு வா. அவன் அவ்வளவு சீக்கிரமா சமாதானமாக மாட்டான். இவர் உங்க தம்பி தான். போய் கூட்டிக்கிட்டு வா. சாப்பிடுங்க, நான் குட்டிக்கிட்டு வரேன். நீங்க சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. இல்ல இங்க கொண்டு வந்து தரவா? இல்ல நீ, என் வயிறு ஃபுல்லா இருக்கு, நீங்க எங்க இருந்து போங்க. அப்படியா? தினமும் நான் தான் குடுக்கிறேன். எனக்கு நல்லா தெரியும் உன்ன வயிறு நிறைஞ்சிருக்கா இல்லையான்னு. போகுது விட்டு கண்ணு. கோபப்படாது. கோபப்படாம இருக்க முடியும்? ஆம், நீங்களே பாத்தீங்களா அவர் அண்ணா எப்படி கோபப்படுறாருன்னு. அது ஒண்ணும் அவ்வளவு பெரிய விஷயம் இல்ல. நீ எப்ப பாரு கத்த வேண்டியது, அதிகாரம் பண்ண வேண்டியது. பணத்தை நாளைக்கு கூட வாங்கிக்கலாம். ஆனா இல்லை, ஆனா அண்ணன் எனக்கு எப்பவும் என்ன திட்டணும், மட்டன் தட்டணும். எனக்கு சாப்பாடு வேணா, நீங்க போங்க. அவர் என்ன முதல் தடவையா இப்படி செய்யறாரு? அவர் சுபாவம் தான். நம்ம 2 பேருக்கும் தெரியல. உண்மையா சொல்லணும்னா உன் மேல ரொம்ப பிரியம். அதனாலதான் உன்னை சமாதானம் படுத்தே அனுப்பினாரு. என்ன இங்க அனுப்பியிருக்காரு. இப்ப சாப்பிடு. இப்போ நீ எனக்கு சொல்லு, உன்னை எப்படி சமாதானம் செய்ய? ஒரு நிமிஷம், மார்க்கெட் போகணும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, சட்டுன்னு ரெடி ஆகிட்டு வரேன். சாரி சங்கீதா, ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு, அதுவும் ப்ராப்பர்ட்டி சம்பந்தமா. இப்ப என்னால வெயிட் பண்ண முடியாது. நீ ஒண்ணு பண்ணு, ராஜ் கூட போ. என்னோட டைம் ஸ்பெண்ட் பண்ண மட்டும் உங்களுக்கு டைமே இருக்குது இல்ல? ஆமா, நீங்க எப்ப ஃப்ரீ ஆவீங்க? நான் ஒரு 3 மணி வாக்குல ஃப்ரீ ஆகிடுவேன். அப்ப ஒரு வேலை பண்ணுங்க, வரும்போது அனிதாவை கூட்டிக்கிட்டு வந்துருங்க. 3:30 மணிக்கு அவ ஸ்டேஷன் வந்துருவா. நான் வரும்போது அவளை கூட்டி வரேன். சரியா? நீ பத்திரமா ஆயிடும். ஓகேவா? பாய். என்னங்க பொடி லூசு. வரட்ட பாய். நேத்திக்கு செம மஜா இல்ல? உனக்கு சொல்லவா? என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண மட்டும் உனக்கு துளி கூட நேரம் இல்ல. நான் உனக்கு எப்பவும் கால் பண்றேன், நீ எனக்கு கால் பண்றாத. ஏன் அப்படி? சும்மா பேச்சு மட்டும் தானா இல்ல, கைவசம் திறமை ஏதாவது இருக்கா? ஆஹா, எனக்கு பேச மட்டும் தான் தெரியுமா? என் டைம் வரட்டும், நான் யாருன்னு உனக்கு தெளிவா புரிய வைக்கிறேன். நேத்திக்கு குட்டு வர பர்த்டேல செம்ம ஜாலியா இருந்ததுல்ல? என்ன நடந்துச்சாங்க? சும்மா சொல்லு.
நீங்க எங்க அண்ணி என்ன பண்றீங்க? ஏய் யாருடி நீ? வெக்கமே இல்லையா? உங்க அப்பா அம்மா இப்படிப்பட்ட அசிங்கமான விஷயங்களை தடுக்க மாட்டாங்களா? அண்ணி என் போனை கொடுங்க. சொல்றேன் இல்லாம என்னோட ஃப்ரெண்ட் மட்டும்தான். இப்படி எல்லாம் பேசாதீங்க. என்னோட போனை கொடுங்க. ஜாக்கிரதை. நான் சின்னவன் பேரை சொன்ன, மறுபடியும் போன் பண்ணின, நீ எங்க இருக்கியோ அங்கேயே வந்து நீ இருக்கிற இடம் தெரியாம அழிச்சிடுவேன். புரிஞ்சுதா? போனை கொடுங்க. ஒரு சின்ன விஷயம் கூட ஏன் உங்களுக்கு புரியல? அவ என்னோட தோழி. எந்த பொண்ணு கூடவும் உறவு வச்சுக்க கூடாதுன்னு சொல்லிருக்கேன்ல. அப்ப இது என்ன? ஏன் உறவு வச்சுக்க கூடாது? எனக்கு தெரியும் நீங்க 6 வருஷமா சுகத்தை கொடுத்துருக்கீங்க. ஆனா இப்படி இருக்கணும்னு அர்த்தம் எங்க அண்ணி? எனக்குன்னு ஒரு வாழ்க்கை இல்லையா? இல்ல எனக்குன்னு ஒரு லைஃப் இல்லையா? இன்னொரு விஷயம் சொல்லட்டா அண்ணி, நான் நாளைக்கு கல்யாணம் பண்ண மாட்டேன். நினைச்சு கூட பார்க்காத. உனக்கு கல்யாணமே நடக்க விட மாட்டேன். கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்ன செய்வ? அதுக்கு நான் இருக்கேனே. ஒரு கணவனுக்கு மனைவி கிட்ட இருந்து எது வேணுமோ அதையெல்லாம் நான் உனக்கு தரேனே. அப்ப உனக்கு எதுக்கு கல்யாணம்? சரி, கல்யாணம் செஞ்சுக்கணுமோன்னு நினைச்சேன்னு உன்னை பத்தி உங்க அண்ணன் கிட்ட போட்டு கொடுப்பேன். என்ன சொல்லுவேன் தெரியுமா? இத்தனை வருஷமா என்ன எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிட்டு இருக்கேன்னு. அது மட்டும் இல்ல, போலீஸ் ஸ்டேஷன்ல நீ என்ன இத்தனை வருஷமா பிளாக்மெயில் பண்ணினன்னு சொல்லுவேன். என்ன புரிஞ்சுதா? உன் வாழ்க்கையே நரகமாக்கிடுவேன். அது மட்டும் இல்ல, உண்மையில கேசம் போடுவேன். புரியுதா? கிளம்பு, மார்க்கெட் போனோம். ரெடியாக. மாமா, நீங்க படிச்ச காலத்துக்கும் இப்ப எங்க காலேஜ் லைஃபுக்கும் எக்கசக்க வித்தியாசம். அப்ப அனிதா, உன்னோட கரண்ட் பாய் ஃப்ரெண்ட் யாரு? பழசுன்னு ஒண்ணு இருந்தா தானே புதுசுன்னு இருக்கும். இப்ப சும்மா அள்ளி விட்டுக்கிட்டு இருந்த நல்ல அழகா இருக்கு. ஏதாவது ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கணுமே. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஒருத்த கண்ணுல சிக்கினா சரி, ஃபைனலா இவன் தானே முடிவெடுக்கும் போது குட்டு வெளியே வந்துருச்சு. சரி, நான் அவனை ரிஜெக்ட் பண்ணிட்டேன். ஆனா யாரையாச்சும் பிடிச்சிருந்தா நிச்சயமா உங்ககிட்ட சொல்றேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல பையன் இருக்கான். யார் அது? நான் தான். என்ன சும்மா செம்ம உருட்டா இருக்கே. அக்கா கிட்ட சொல்லவா? 2 நிமிஷத்துல தான் சரியாயிடும். ஒன்னும் சொல்லலாமா, சும்மா ஜாலிக்குதான். நானும் தான். அக்கா. அனிதா. சங்கீதா டயட்டா இருக்கு, ரூமுக்கு போறேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சரி, உன் பிரயாணம் எல்லாம் எப்படி இருந்தது? எப்பவும் போல ஜாலியா ரொம்ப நல்லா இருந்தது. ஹாய். ஹாய். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? சூப்பர். சரி அனிதா, நீ உள்ள போய் ரெஸ்ட் எடு. ராஜ் இந்த சாமான எல்லாம் உள்ள எடுத்து வை. சரி அண்ணி. வா. எங்க ஃபுல் குரூப்புக்கும் செம சிரிப்பு. பாவம் சுனில், அவன் ஃபேஸ் தூங்கி மாதிரி ஆகிடுச்சு. இப்படி செஞ்சிருக்க கூடாது. அட்லீஸ்ட் அவங்க கிட்ட சொல்லி இருக்கலாம். அக்கா, அவங்க கிட்ட சொன்னா அது எப்படி பிராங்க் ஆகும்? என்னங்க, நான் என்ன சொல்றேன்னா, சொல்லு. நீங்க எப்ப வருவீங்க? மாமா, ஒரு நிமிஷம். நானும் உங்க கூட வருவேனா? மார்க்கெட்ல கொஞ்சம் வேலை இருக்கு. அனிதா, நீ ஒரு வேலை பண்ணு, ராஜ் கூட போயிட்டு வா. எனக்கு ரொம்ப டைம் ஆகுது, எனக்கு முக்கியமான மீட்டிங் இருக்குது. இல்ல, அதாவது ராஜுக்கு ஒரு முக்கியமான வேலை கொடுத்திருக்கேன். சரி, அதுல என்ன ப்ராப்ளம்? எப்போது உனக்கு இல்லைன்னு சொல்லியிருக்கேனா? ராஜ் கூட போயிட்டு வருவதானே? சரி மாமா, நீங்க கிளம்புங்க. நான் ராஜ் கூட போய்க்கிறேன். அக்கா, நீ டென்ஷன் எடுத்துக்காத. அரை மணி நேரத்துல வந்துருவேன். எனக்கு லேட் ஆகுது, நான் வரேன். வரட்டுமா? பாய். பாய் மாமா. பாய் பாய்.
போலாமா? போலாமா? பைக்கை கொஞ்சம் பார்த்து ஓட்டுங்க, எனக்கு கொஞ்சம் பயம். பயப்படாதீங்க, மெதுவா தான் ஓட்டுவேன். ஓகேவா? அரே பையா, எப்படி இருக்கீங்க? மேடம்க்கு பானிபூரி கொடுங்க. அண்ணா சாப்பிட ஏதாவது கொடுங்கயா, 2 நாளா ஒண்ணுமே சாப்பிடல. போயா, இங்க இருந்து போ. எங்க இருந்து தான் கிளம்பி வருவாங்களோ. என்ன பண்ணுவீங்க? அப்படி செய்யாதீங்க. ஒண்ணு சரிங்க, அவருக்கும் பானிபூரி கொடுங்க. அதுக்கு காசு நான் தர்றேன், சரியா? அண்ணே, நீங்க சாப்பிடுங்க, வாங்க. இவங்க 2 பேரும் அப்படி என்னதான் செய்யறாங்க? இவங்க 2 பேரும் சேர்ந்து delicious, சூப்பரா இருந்துச்சு. ஆமா. என்ன சரி kid, நான் இல்ல அந்த பான் சாப்பிடணும். பனாரசி பான் வேற ஃபேமஸ் இல்ல, ரொம்ப முன்னாடி சாப்பிட்டாது, நிறைய நாளாச்சு. ஹலோ, இன்னும் ஏன் வரவில்லை? என் தங்கச்சி கூட என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க? நாங்க வேற ஒண்ணும் பண்ணல, நாங்க இங்க பானிபூரி சாப்பிடுறோம், அதுக்கப்புறம் மாலில் போறோம். 20 நிமிஷத்துல கண்டிப்பா வந்துருவோம். இப்பவே நீ இங்க வந்தாக்கணும், சரியா? ஆனா அண்ணி, பேசாத எந்த சாக்கு போக்கும் எனக்கு தேவையில்லை. இப்ப உடனே கிளம்பி வா, புரியுதா? யாரோட போன்? அண்ணி, அப்படியா? நம்ம வீட்டுக்கு போகணும், அண்ணி வர சொல்றாங்க. அப்ப நாம மால் பான் பிளான். நீ டென்ஷன் படாத, உன்ன மாலுக்கும் கூட்டிக்கிட்டு போறேன், பானும் வாங்கி தர்றேன். அக்கா எதுக்கு அவசரமா கூப்பிட்ட? எந்த வேலை முடிய 1/2 மணி நேரம் கூட ஆகி இருக்காது, திரும்ப வந்திருப்போம். அந்த நேரத்துல என் வேலை கேட்டு போயிருக்கோம். எனக்கு மார்க்கெட்ல நிறைய வேலை இருக்கு, நீ அப்புறம் ஒரு வேலைய பாத்துக்கோ. போலாமா? அண்ணி, என்ன பண்ணிடுறீங்க? யாராவது பார்த்தா ப்ராப்ளம் ஆகிடும், கையெடுங்க. ஒண்ணும் ஆகாது, நான் பார்த்துக்கிறேன். இது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல, கையெடுங்க. நான் உன்னை சொல்றது கஷ்டமா இருக்கு, அப்படிதானே? வாய மூடிக்கிட்டு வண்டியை ஓட்டு, என் வேலையை நான் பாத்துக்கிறேன். ஏய் அனிதா, இன்னொரு சப்பாத்தி போட்டுக்க. அக்கா பாதி போதும். முழுசா ஒண்ணு சாப்பிடு. ஏன் சார்பா ஒண்ணு சாப்பிடு, உன் டைஜஷனுக்கு ஒண்ணும் ஆகாது, சூப்பர் ஆகிடுவ. எனக்கு ஏன் கொடுத்த? நான் சாப்பிட்டு முடிச்சாச்சு. சாப்பிடல போனாலே உங்களை போன்ற ஒரு நபர் அல்ல. சாப்பிட்ட அப்புறமும் 1.2 சப்பாத்தி எக்ஸ்ட்ராவா சாப்பிடணும். சங்கீதா, என்ன பலமான யோசனை. சங்கீதா, ஒரு விஷயம் உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம்னு தோணுது. ராஜும் அனிதாவும் சரியான ஜோடின்னு மனசுக்கு படுது. நீ என்ன நினைக்கிற?
என்ன வாய்க்கு வந்தபடி உளறுறீங்க? மட்டமான ஜோடி பொருத்தமே இல்ல. என்ன பொருத்தம் இல்ல? என்ன பொருத்தம் இருக்கு? என் தங்கை படிச்சவ, அழகானவ, நல்ல குணம். அதே சமயம் உங்க தம்பி பொறுப்பே இல்லாதவன், மோசம். ஒரு காசு சம்பாதிக்க துப்பினாதவன். என் தங்கச்சியை எப்படி வச்சு காப்பாத்துவான்? கொஞ்சம் ஓவராவே பேசுறேன்னு உனக்கு தோணல? ராஜ் மாதிரி ஒரு பையன் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த காலத்துல பிள்ளைங்க அப்பா அம்மா பேச்சே மதிக்க மாட்டேங்கிறாங்க. சின்னவன் தான், ஆனா இன்னி வரைக்கும் என் பேச்சுக்கு எதிர் பேச்சு பேசுறேன். அவன் வேலையை பத்தினா அதை பத்தியும் யோசிச்சு வச்சிருக்கேன். சைடு பிளாட் 40 லட்சத்துக்கு விலை போகும். அதை வித்து அவனுக்காக ஒரு மொபைல் சர்வீஸ் சென்டர் ஆரம்பிக்கும். நீங்க பார்க்கத்தான் போற, அவன் லட்சம் சம்பாதிப்பான். காசு உங்ககிட்ட இருக்குன்னு அலட்டிக்காதீங்க. எங்க அப்பா அம்மா தவறி போனதுக்கு அப்புறம் அனிதாவை நீங்க நல்லா பாத்துக்கிட்டீங்க. ஆனா அதுக்காக அவளோட வாழ்க்கையோட எல்லா முடிவையும் நீங்க எடுக்க முடியாது. அவக்கா இன்னும் உயிரோடு தான் இருக்கேன். மற்றும் உங்கள் சகோதரன் எங்கள் சகோதரி கணவர் அல்ல. சரி, உன் மனசு என்ன சொல்லுதோ அதை செய். உன் மனசு பிரகாரம் அவளுக்கு கல்யாணமும் செய்து வைக்கலாம். நானும் உறுதியா ஒன்று சொல்றேன், என் தம்பிக்கு அனிதாவை விட நல்லவளா ஒருத்திய பார்ப்பேன். ராஜ். அனிதா ஒரு நிமிஷத்துல வர்றேன். ஓகே. அனிதா எங்க போக போற? அன்னைக்கு நீ திரும்பி வான்னு கூப்பிட்டீங்க தானே, அப்ப மாலுக்கு போக முடியல. ராஜ் கூட அந்த மாலுக்கு தான் போறேன். அனிதா இங்க வா. இங்க உட்காரு. இப்பெல்லாம் நீ ராஜுடன் ஓவரா பழகிற மாதிரி தெரியுது. என்ன? நான் சொல்ல வந்தது என்னன்னா, ராஜ் நல்ல பையன் இல்ல. நீ என்னோட செல்ல தங்கை, அதனால சொல்றேன். அவனை விட்டு விலகியேறு. ஏதாவது எக்குதப்பா நடந்தா எல்லார் முகத்திலையும் எப்படி முடிக்கிறது? அக்கா நீ டென்ஷனே பண்ணாத. அந்த மாதிரி ஆளுங்களை எப்படி கையாளணும்னு எனக்கு தெரியும். போலாமா? போலாம். வா போலாம். சீக்கிரமா திரும்பியும் வரணும். அண்ணே என்னாச்சு? அண்ணே அண்ணே என்னாச்சு? அண்ணா நலமா? ஆட்டோக்காரன் அரிசி போட்டுட்டு போயிட்டான். இவரை தான் இப்ப ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகணும். அண்ணே சிக்கல்ல மாட்டிக்காதீங்க, போலீஸ் கேஸ். போலீஸ் வரைக்கும் காத்திருக்க முடியாது, மேல போயிடுவான். ராஜ், எனக்கு என்ன தோணுதுன்னா நம்ம போலீஸ் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அனிதா அவ்வளவு நேரம் இல்லை, இப்போ அதுக்குள்ள ஏதாவது ஆயிடுச்சுன்னா நீ டென்ஷன் ஆகாத. நான் இருக்கேன்ல, இப்படி ஒருத்தரை சாக வர முடியாது. நீ என்ன பண்ற? நீ இங்கேயே வெயிட் பண்ண. நான் இவரை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டு வருவேன். அண்ணா இவரை தூக்கி வண்டியில வைக்க ஹெல்ப் பண்ணுங்க. அனிதா, நான் ஹாஸ்பிட்டல் சேர்த்துட்டு வர்றேன், சரியா? வந்து பார்க்கிறேன். வா தம்பி வா. எனக்கும் சாப்பிட ஏதாவது கொடுங்கயா. 2 நாளா ஒண்ணுமே சாப்பிடல. கோயா இங்க இருந்து போ. நீங்கள் ஒரு சென்ஸ் அவங்களுக்கு ஒரு பானிபூரி கொடு. காசு என்கிட்ட இருந்து வாங்கிக்கிங்க. இவரை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகணும். ராஜ் ஒரு நல்ல பையன்தான். ஆனா ஏன் அக்கா அப்படி சொன்னாங்க? இவன் உனக்கு சரியான ஜோடி இல்ல. அவங்கிட்ட இருந்து விலகிருன்னு. என்னாச்சு? யார நினைச்சுக்கிட்டே இருக்க? அனிதாவையா? அதெல்லாம் இல்ல, நான் என்ன தூங்கலாம்னு இருக்கேன். நல்ல விஷயம்தான். என்னை தவிர வேற யாரும் உன் மனசுக்குள்ள வரக்கூடாது. வந்தா என்ன கொஞ்சம் இல்ல.
உன் கதி அதோ கதிதான் சரியா? தெரியும். அண்ணன் கிட்ட போய் சொல்லுவீங்க, அப்புறம் போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்க. இதை விட்டா வேற என்ன தெரியும் உங்களுக்கு? ஞாபகம் வச்சிருக்கியே, நல்லது. சரி, அப்ப நான் மாட்டிட்ட ஆரம்பிக்கலாமா? அண்ணி, எனக்கு உடம்பு சரியில்லை, வேணாம. உன் சாக்கு போக்கு சின்னாதே. தேவைப்பட்டா உனக்கு குளுக்கோஸ் கொடுத்து கூட என்ன வேலையை முடிச்சுக்குவேன். சொல்லுவாங்க காதலுக்கு கண்ணு இல்ல, காதலிக்கிறவங்க ஆர்வம் உள்ளவங்க, அதனால நல்லது கேட்டது எதுவும் தெரியாது. இந்த மாதிரியான ஒரு குணத்தினாலதான் எத்தனை பேரோட வாழ்க்கை பாழா இருக்கு, எத்தனை பேரோட வாழ்க்கை பாழா இருக்கு. ஏன் அவங்க அன்பான குடும்பமா இருந்தாலும். சங்கீதா விஷயத்திலயும் அதேதான் நடக்குது. அவள் தன்னுடைய சொந்த மைத்தினரே தன்னுடைய வலையில இத மாதிரி சிக்க வச்சிருக்கா. அவன் எவ்வளவுதான் ட்ரை பண்ணினாலும் அவனால அதுல இருந்து வெளியே வர முடியல. நிலைமை இப்படியேதான் இருக்குமா? அப்ப என்ன ஆகும்? அவளோட குடும்பம், அவ வாழ்க்கையும் பாதுகாப்பா இருக்குமா? அவர்களின் வீடும் உயிரும் பாதுகாப்பாக இருக்குமா? சொல்லுங்க அண்ணா. கூப்பிட்டீங்களா? ராஜு, நான் உனக்காக ஒரு விஷயம் யோசிச்சு வச்சிருக்கேன். அப்படியா அண்ணா? சொல்லுங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா, நீ சொந்தமா ஒரு மொபைல் சர்வீஸ் சென்டர் ஓபன் பண்ணு. நிச்சயமாண்ணா, இது ஒரு நல்ல ஐடியா. நான் இதுக்காக ஒரு கடையை பார்த்து வச்சிருக்கேன், போய் அதை பாரு. உனக்கு பிடிச்சதுன்னா அப்ப நாங்க பேப்பர் ஒர்க் கொண்டு கூட செய்து கொண்டு விடுவோம். அண்ணா, இது செம்ம ஐடியா. தேங்க்யூ சோ மச் அண்ணா, தேங்க்யூ சோ மச். இது ஷாப்பு தான். நீங்க டீல் கம்ப்ளீட் பண்ணினா இந்த கடையை நாங்க உங்ககிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவோம். நல்லா பாத்துக்கோங்க. ஓகே அனிதா, கேளுங்க. ஒரு கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ் இருக்கும், அவங்க இங்கே உட்காருவாங்க. இங்கு மொபைல் சரி செய்யும் என்பது மொபைல் கெட்டி ஆகும் போது அவர்கள் இங்கு இருப்பார்கள். அவங்க மொபைலை சரி செய்வாங்க. அப்புறம் இங்க கதவுக்கு இங்க மொபைலோட அக்சசரிஸ் வைக்கலாம். இல்லப்பா, கேட்டு கிட்ட எல்லாம் அதை வைக்க கூடாது. அப்ப ஒரு ஐடியா பண்ணலாம், கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவோட இடத்தை மாத்திடலாம். அருமையான ஐடியா இது. இதுக்கு முன்னாடி பிசினஸ் பண்ணிருக்கியா? இல்ல. சரி, அப்ப நீ என்னோட பிசினஸ் பார்ட்னர் ஆகிடு. சரி, இதுதான் சொன்னேன், நல்லா சம்பாதிக்கலாம். நான் உனக்கு சத்தியம் பண்ணித்தரேன், நான் உன்னை எப்பவும் ஏமாத்த மாட்டேன். நீ என்ன ஏமாத்த மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ணா, அதாவது எப்பவும் ஏமாத்த மாட்டேன்னு, நான் உன் பிசினஸ் பார்ட்னர் இல்ல, லைஃப் பார்ட்னரா வர்றதுக்கும் தயாரா இருக்கேன். என்னோட லைஃப் பார்ட்னரா ரெடியா? நீ நிஜமா தான் சொல்லுறிய? ஐ எம் சோ சாரி. உண்மையை சொல்லணும்னா, இப்ப நீ சொன்னேன்ல, ஆமா, அதே விஷயத்த அத கனவுல தான் பார்த்திருக்கேன். நான் அதை இதே மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிந்து கொள்ளலாம். நான் இதே மாதிரி உனக்கு சத்தியமும் பண்ணி கொடுக்குறேன். நான் உன் பிசினஸ் பார்ட்னர் இல்ல, லைஃப் பார்ட்னரா வர்றதுக்கும் தயாரா இருக்கேன். உனக்கு தெரியாமா, நீ சொன்னையே என் லைஃப் பார்ட்னர்னு, அது கூட சேம் தான். கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டேன், நமக்கு கல்யாணம் ஆகணும்னு. மாமா, உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். என்ன விஷயம் சொல்லு. அது என்னன்னா, எனக்கு என்னோட பாய் ஃப்ரெண்ட் கிடைச்சாச்சு. இன்ஃபேக்ட் பாய் ஃப்ரெண்ட் இல்ல, என்னோட வீட்டுக்காரன்னு கூட சொல்லலாம். நிஜமாவா? யாரு அந்த பையன்? ராஜ். நம் ராஜா? என்ன சொல்ற நீ? என்ன ரெண்டு பேரும் சூப்பரா இருக்கீங்க. ஒண்ணும் இல்ல, சும்மா பேசிக்கிட்டு இருக்கோம். அக்கா, நானும் ராஜும் ஒருத்தர் விரும்புறோம். அதான் அத பத்தி மாமா கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தேன். இப்ப நீங்க ரெண்டு பேரும் தான் எங்க கல்யாணத்தை நடத்தி வைக்கணும். என்ன உளறிக்கிட்டு இருக்க நீ? அறிவு இருக்கா இல்லையா? அவன் ஒரு வெட்டி உதவாக்கரை, அவனை போய் கல்யாணம் செஞ்சுக்கிட்டு வாழ்க்கை முழுசு வயதுகிட்டு கண்ணை கசக்கிட்டு இருக்க போறியா? ராஜ் நல்லவன் கிடையாது. அவன் உன்னை நல்லா ஏமாத்திட்டான் இல்லையா? அக்கா, நீ வேற சும்மா எதையாவது சொல்லாத. நான் இப்ப பெரியவளாயிட்டேன், எனக்கும் மனுஷங்களை எடை போட தெரியும். என்னோட கணக்குப்படி ராஜ் ரொம்ப நல்ல மனுஷன். நான் அவன் கூட ரொம்ப சந்தோஷமா இருப்பேன். அவன் கூட வாழ்ந்த ஒரு சந்தோஷமும் இருக்காது, புரிஞ்சுதா? நாங்க போடுற பிச்சையில வாழ்றான். கல்யாணத்துக்கு அப்புறம் நீ தான் சோறு போடணும். என்ன முட்டாள் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? உன் மூளை கலங்கிருச்சா? ராஜ் என்னோட தம்பி,
இந்த வீட்டுல என்ன உரிமை எனக்கு இருக்கோ அத்தனையும் ராஜுவுக்கும் இருக்கு. சும்மா வெட்டி பையன் சம்பாதிக்கலன்னு சொல்லிட்டு இருக்க, வேலையை பத்தி பார்த்தா ஒன்னு சொல்றேன், அடுத்த மாசத்துல இருந்து சொந்த பிசினஸ் பண்ண போறான். மொபைல் சென்டர் அவனோடது. என்ன புரிஞ்சுதா இல்ல வேற ஏதாவது சொல்லணுமா? ஆமா ராஜ், மேல ஏன் இவ்வளவு கடுப்பு உனக்கு? என்ன விஷயம் சொல்லு. என்ன இருக்க போகுது? நீ என்னோட செல்ல தங்கை, அதனாலதான் கவலைப்படுவேன். சரி, அதுக்குன்னு உன் வாழ்க்கைய பத்தி உனக்கே கவலை இல்லைன்னா என்னவோ பண்ண. அப்புறம் இதுக்கப்புறம் என்னைய குத்தம் சொல்லாது. அனிதா, ராஜ் ரொம்ப நல்ல பையன். அண்ட் ஐ எம் டேம் ஷோ ரெண்டு பேரும் ரொம்ப ஹாப்பியா இருப்பீங்க. கவலைப்படாத, ஸ்மைல். எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? என்னை தவிர வேற யாரையும் நினைச்சு கூட பார்க்க கூடாதுன்னு. அனிதாவை காதலிக்க உனக்கு எப்படி தைரியம் வந்தது? இப்பவே போய் எல்லார்கிட்டவும் சொல்றேனா அனிதாவை காதலிக்கலன்னு? அண்ணி, முதல்ல காலர்ல இருந்து கையெடுங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், மூளையில நல்லா பதிய வச்சுக்குங்க. நான் அனிதாவை விரும்புறேன், மேலும் அதை தொடர்ந்து செய்வேன். நான் உன்னை விரும்புறேன், உங்களுக்கு புரிஞ்சதா? அது உனக்கு தெரியுங்க. இன்னொன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா? நீ என்னைய ஏமாத்தினேன்னு வச்சுக்க, நான் உன்னை என்ன பண்ணுவேன்னு தெரியும் இல்ல. என் முடிவு நான் மாத்திக்க போறதில்ல. உங்களால என்ன செய்ய முடியுமோ செய்யுங்க, என்ன வேணும்னாலும் செய்யுங்க. உங்களுக்கு புரிஞ்சதா? அப்படியா? என்ன திமிரு ஆயிடுச்சு, ரொம்ப பறக்கிற. இப்ப சொல்றேன் கேட்டுக்க, நான் என்ன செய்வேன்னு. இப்பவே உங்க அண்ணா கிட்ட போய் எல்லாம் சொல்றோம். 6 வருஷமா என்ன செக்ஷுவலி அபியூஸ் பண்றேன்னு சொல்ல போறேன். அப்பே பாரு, உன்னை வீட்டை விட்டு அடிச்சு துரத்திடுவாரு. அது மட்டும் இல்ல, போலீஸ் ஸ்டேஷன் போய் நீ என்ன பிளாக்மெயில் செய்றேன்னு கேஸ் போட வேணும். 6 வருஷமா ரேப் பண்றேன்னு கேஸும் கொடுப்பேன். உன் வாழ்க்கை புல்ல, உனக்கு நரகம் தான். அண்ணி நில்லுங்க. என்ன என்ன இப்ப புத்தி வந்துச்சா? ஏன் வராது? உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லட்டுமா? இத ஒரு தடவை கேளுங்க. நான் உன்னை விரும்புறேன், அது உனக்கு தெரியும்ல. இன்னொன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா? நீ என்னைய ஏமாத்தினேன்னு வச்சுக்க, நான் உன்னை என்ன பண்ணுவேன்னு தெரியும் இல்ல. என் முடிவு நான் மாத்திக்க போறதில்ல. உங்களால என்ன செய்ய முடியுமோ செய்யுங்க. இப்ப உங்களுக்கு என்ன தோணுது? அண்ணா என்ன வீட்டை விட்டு துரத்துவாரா, இல்ல உங்களை உதைச்சு வெளியே அனுப்புவாரா? பாரு கேளு, உன்னை நான் ரொம்ப நேசிக்கிறேன். ப்ளீஸ் இது மாதிரி பண்ணாத. அண்ணி, இத்தனை நாளா நான் பழகினதுக்கு பேரு காதல் இல்ல. நீங்க உங்க கணவருக்கு துரோகம் செஞ்சீங்க, நான் எங்க அண்ணனுக்கு. இங்க பாருங்க, நம்ம தப்பான வழியில போயிட்டோம். ஆனா இனிமேல் இந்த கேவலத்தை தொடரக்கூடாது, அருவருப்பான. நான் ஒரு விஷயத்தை மட்டும் சொல்ல விரும்புறேன். நீங்களும் உங்க லைஃபை பாருங்க, நானும் இதை கடந்து போக போறேன். இதுதான் நம்ம 2 பேருக்கும் நல்லது, புரிஞ்சுக்கங்க. சரியா அண்ணி? இதை நான் நடக்கவே விட மாட்டேன். நீ எனக்கு சொந்தமானவன், எனக்கு இல்லைன்னா உன்னை வேற யாருக்கும் விட்டு தர மாட்டேன்.
ராஜாக்குதப்பா ஒரு வலையில சிக்கிக்கிட்டான். அதுல இருந்து வெளியே வரணும்னு முடிவு செஞ்சுட்டான். ஏன்னா அவன் வாழ்க்கைய சுதந்திரமா வாழ ஆசைப்படுறான். ஆனா இந்த முடிவை எடுக்கிறதுக்கு முன்னாடி சங்கீதாவை வழிக்கு கொண்டு வர பிளான் வச்சிருக்கானா? ஏன்னா சங்கீதாவை பத்தி அவனுக்கு நல்லாவே தெரியும். அவனை வாழே விடவே மாட்டான்னு. இல்ல ராஜ், உண்மையான காதலனை போல யாரை பத்தியும் கவலைப்படாம அதுல மாட்டிக்கிட்டானா இல்ல என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம்னு இருக்கானா? சங்கீதா மற்றும் ராஜின் இந்த உறவு ராகுல் மற்றும் அனிதாவின் வாழ்க்கையில் என்ன மாற்றத்தை செய்ய போகுது? இதுக்கான சரியான பதிலை காலம்தான் சொல்ல வேண்டும். ஒன்னு சொல்லவா, நீ ட்ரெஸ் தைச்சுக்கிறத விட ரெடிமேட் போட்டுக்கிட்டா செம ஹாட்டா இருப்ப. அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல, செம்ம டிசைனா தைக்க போறேன். அது ரெடிமேடை விட அழகா இருக்கும். அது தைச்ச புறம் தானே தெரியும். பாத்துக்கிட்டே இருங்க. நீ உள்ளப்போ நான் உனக்காக வெளியே வெயிட் பண்றேன், சரியா? யாரோட நீங்க? என்னது என்ன நடக்குது? நீங்க எல்லாம் விடுவிடுங்கடா. ராஜ் எழுந்திரு ராஜ், கண்ணா முடிச்சு பாரு ராஜ். ராஜ் எழுந்திரு ராஜ். ராஜ் ராஜ் என்ன பாரு, எழுந்திரு ராஜ். ராஜ் என்ன பாரு, என்ன பாரு. ஹெல்ப் ப்ளீஸ், யாராவது ஹெல்ப் பண்ணுங்க. ராஜ் எழுந்திரு ராஜ். ஐயோ ராஜ், என் தம்பிடா, நீ ஏதாவது சொல்லுடா. சங்கீதா இவ பேசவே மாட்டேங்கிறானே. ராஜ் ராஜ் ராஜ், இந்த அண்ணா கிட்ட ஏதாவது பேசுறா. என் தம்பியை யாரோ கொன்னுட்டாங்க பாருங்க. ராஜ் ஏதாவது பேசுறா. யாதவ், பாடிய போஸ்ட்மார்ட்டம்க்கு எடுத்துட்டு போங்க. ஓகே மேடம். மேடம், அவங்கள யாரையாவது உங்களுக்கு தெரிஞ்சவங்களா? அவங்க முகம் ஏதாவது ஞாபகம் இருக்கா? இல்ல, அவங்க யாருமே எனக்கு தெரிஞ்சவங்க இல்ல. முன்ன பின்ன பார்த்தே இல்ல. ஆனா ஒருத்தனோட வலது கன்னத்துல வெட்டுப்பட்ட காயம் இருந்தது. உங்க தம்பிக்கு யாராவது எதிரிங்க இருக்காங்களா? இன்னுமே அவன் ரொம்ப நல்லவன், யாரும் அவனுக்கு எதிரி கிடையாது. அவனுக்கு எதிரிகளே இல்லைன்னு? ஆமா, அவ எப்படி கொல்லப்பட்டான்? அவரோட போன் எப்படி காணாம போனது? அவர் போனையும் அவங்களே எடுத்துக்கிட்டாங்க. அப்படின்னா ராஜுவோட மொபைல் ஏதோ இருக்கு, அதனாலதான் அவர் கொலை செய்யப்பட்டிருக்காரு. அதனால அவர் மொபைல்ல அப்படி என்னதான் இருக்கு? ஒண்ணு செய்யுங்க, ராஜோட சீரியாரையும் அவன் போன் லொகேஷனும் கண்டுபிடிச்சு பாரு. ஒருவேளை அங்கிருந்து ஒரு லிங்க் கிடைக்கலாம். ஓகே மேடம், நான் அதை செய்கிறேன். மேடம் உட்காருங்க. மேடம், ராஜ் சர்மாவின் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்துருச்சு. அவரோட மரணம் ஜூன் 15ஆம் தேதி மதியம் 10 to 11 மணிக்குள்ள நடந்திருக்கணும். அவரோட கழுத்துல கத்தி இதை வேற கூர்மையான ஆயுதத்தால தாக்கி இருக்காங்க. அவருடைய சீரியால் அப்புறம் போனோட லொகேஷன் கிடைச்சுதா? ஆமா, அதை கண்டுபிடிச்சிட்டோம். ஆனால் அதுல பெருசா ஒரு விஷயமும் இல்ல. அதுல சஸ்பிஷியஸ் போன் கால் அப்புறம் மெசேஜ் எதுவும் இல்ல. அவர் போனையும் அவங்களே எடுத்துக்கிட்டாங்க. ஆனா யாதவ், எனக்கு ஒண்ணும் புரியல. எதுக்காக அவரோட போனை எடுத்துட்டு போனாங்க? அந்த போன்ல அப்படி என்னதான் இருக்கு? அந்த ஆளுங்க என் தம்பியா ஏன் கொன்னாங்க? எனக்கு ஒரு விஷயம் புரியப்படல. அவன் அவங்களுக்கு எந்த தீங்கும் செய்யல. ஒரு விஷயம் இன்னுமே புரியல. எல்லாத்துக்கும் மேல போலீஸ் என்ன செய்யுது? எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல. நமக்கு எப்படி தெரியும்? இந்த காலத்தில் போலீஸ் மேல யாராவது பிரஷர் கொடுக்காட்ட வேலைக்கு ஆகாது. அப்படின்னா போலீஸுக்கு பிரஷர் கொடுக்கலாமா? எப்படி? எங்க காலேஜ்ல எங்க சீனியர் அக்கா ஒருத்தங்க இருந்தாங்க. அவங்க பேரு பபிதா.
இன்னைக்கு தேதியில அவங்க பெரிய சோசியல் ஒர்க்கர். நீங்க சரின்னு சொன்னா அவங்க கிட்ட பேசுறேன், நமக்கு உதவி செய்வாங்க. சரி, அப்ப ஒரு வேலை செய், அவங்க கிட்ட பேசு, நம்ம அவங்களை சந்திப்போம். சரி, நான் அவங்க கிட்ட பேசுறேன். இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல. என்ன ப்ரொடெஸ்ட் பண்ணணும், அதுவும் போலீஸ்காரங்க முன்னாடி. சும்மா 10-15 வாலண்டியர்ஸ் அவங்க நாள் முழுசும் போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல போராட்டம் பண்ணும். போலீஸுக்கும் வேற வழி இல்ல, கேஸ சால்வ் பண்ணித்தான் ஆகணும். அப்படி ஏதாவது நடந்துச்சுன்னா நாங்க அவங்களுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். அதெல்லாம் பெரிய விஷயம் இல்ல. நான் ஒரு சோஷியல் ஒர்க்கர். மக்களுக்காக குரல் கொடுக்கிறது தான் எங்க கடமை. அதோட நீங்களும் ஒரு உதவி செய்யணும். சொல்லுங்க. எத்தனை வாலண்டியர்ஸ் தன்னால கலந்துக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் கொடுத்துடுங்க. பபிதாஜி பணத்தை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாதீங்க. என் தம்பிக்கு நியாயம் கிடைக்கணும். கட்டாயம் கிடைக்கும். காவல்துறையை விழித்தெழு, வெடித்தெழு வெடித்தெழு காவல்துறையை விழித்தெழு, வெடித்தெழு வெடித்தெழு காவல்துறையை விழித்தெழு. வெடித்தெழு வெடித்தெழு. யாதவ் சார், இவங்க கிட்ட பேசித்தானே ஆகணும். வாங்க. காவல்துறையை விழித்தெழு, வெடித்தெழு வெடித்தெழு. இங்க பாருங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க. போராட்டம் எல்லாம் பண்ணி எங்க இமேஜ டேமேஜ் பண்ண முடியாது. எங்க கடமை குற்றவாளியை கண்டுபிடிக்கிறது தான், அதை தான் செய்யறோம். நீங்க உங்க கடமையை சரியா செஞ்சிருந்தா கொலையாளி எங்க முன்னாடி இருந்திருப்பான். நாங்க தன்னை பண்ண வேண்டிய அவசியமே இல்ல. பாருங்க, நீங்க சொல்ற மாதிரி எதுவும் இல்லை. நாங்க எங்க கடமையை நேர்மையா தான் செய்யறோம். எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. கொலைகாரன் யாரா இருந்தாலும், எங்க ஒளிஞ்சிட்டு இருந்தாலும், அவனால் எங்க கிட்ட இருந்து நீண்ட காலம் தப்பிக்க முடியாது. இந்த நேரம் குத்தவாளியை பிடிச்சிருக்கணுமே, ஆனா கிடைக்கலையே. இவன் தான் ராஜ்ய கொலை செஞ்சவன், இவன் தான் ராஜ்ய கொலை பண்ணினா. இவனை குடிங்க. இவன் தான் சார். இவனோட கன்னத்துல தழும்பு இருக்கு. இவனை விட ஸ்டேஷனுக்கு கூட்டிக்கிட்டு வாங்க. மேடம், இன்னும் 2 பேரோட பேரை சொல்லியிருக்கோம். யாரோட சேர்ந்து ராஜ கொலை செஞ்சீங்க? நம்ம அவங்கள புடிச்சிட்டோம். இதுவரைக்கும் அவங்க வாயவே திறக்கல. உங்ககிட்ட 10 நிமிஷம் தான் இருக்கு, உண்மையை சொல்லிடுங்க. யாரு ராஜ கொலை பண்ணினது? அவரை கொலை செய்ய சொல்லி பணம் கொடுத்தாங்க. யாரு பணம் கொடுத்தாங்க? மேடம், எங்களுக்கு போட்டோ கிடைச்சது, பணமும் கிடைச்சது, அதனால கொலை பண்ணினோம். எங்களை பார்த்தா என்ன லூஸ் மாதிரி தெரியுதா? சரி, நீ சொல்லு. உண்மையை சொன்னா தப்பிக்கலாம். இங்க இவங்கள மாதிரி உன்னையும் பின்னி எடுத்துடுவேன். சொல்லு. இதுதான் கடைசி சான்ஸ். எல்லா உண்மையும் சொல்லுங்க. மேடம், எங்களை விட்டுருங்க, எல்லாத்தையும் சொல்லிட்டோம். சரி சொல்லு, யாரு பணம் கொடுத்தாங்க? பபிதா அக்கா. என்னது? அந்த பபிதாவா? அந்த சோஷியல் ஒர்க்கரா? ஆமா. ஹலோ, சீக்கிரமா வண்டி எடுத்துட்டு வா. ஆமா, சீக்கிரமா வா, இங்க இருந்து கிளம்பணும் முதல்ல. அடி, நீங்க எங்கயோ கிளம்புற மாதிரி இருக்கு. ஆமா, எங்க போறீங்க? ஊரை விட்டா? நான் ஏன் ஊரை விட்டு போக போறேன்? ராஜ கொள்ள சொல்லி பணம் கொடுத்தீங்கல்ல, அவங்க இப்ப போலீஸ் காவல்ல இருக்காங்க. உண்மைதான், எங்களுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சு. உங்களுக்கு எதிரா வாரண்டோட வந்திருப்போம். எங்க கூட போலீஸ் ஸ்டேஷன் வாங்க. பாருங்க, நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாது. நீங்க ரொம்ப தப்பு பண்றீங்க. இதோட விரிவு ரொம்ப பயங்கரமா இருக்கும். கைது செய்யுங்க இவங்கள. ஏய், என்ன இது? ரொம்ப தப்பு செய்யறீங்க. இவங்க எல்லாரும் போய் சொல்றாங்க. ஒண்ணு நிஜம். இவங்க எல்லாம் எனக்கு தெரியும். சில சமயம் எனக்காக போராட்டத்துல கலந்துக்குவாங்க. ஆனால் ராஜை கொல்ல நான் யாருக்கும் பணம் கொடுக்கல. அப்புறம் எந்தவித ஆதாரமும் இல்லாம எப்படி மேடம் அந்த குற்றச்சாட்டை எம்எல்ஏ போடுவீங்க? உங்களுக்கு எதிரா எங்க கிட்ட உறுதியான ஆதாரம் இருக்கு. என்ன ஆதாரம்? இது உங்க குரல் தானே? அந்த பையன் பேரு ராஜ். உங்களுக்கு 3 லட்சம் கிடைக்கும். ஆளுக்கு 1 லட்சமா பிரிச்சுக்கோங்க. இன்னொன்னு, அவன் கூட யாரு இருந்தாலும் அவன் மேலையும் போட்டுருங்க. ராஜோட போனை மறக்காம இருங்க, சரியா? இனிமேல் ஏமாத்தணும்னு ட்ரை பண்ணாது, நிஜத்தை சொல்லு. இது உண்மைதான் மேடம். ராஜை கொல்ல நான் தான் பணம் கொடுத்தேன். ஆனா நான் ஒண்ணும் அவனை கொல்ல விரும்பல. யாருதான் ராஜ கொலை செய்ய சொன்னாங்க? அனிதா, அழாத. எங்களுக்கு உன்னோட கஷ்டம் புரியுது. ஆனா நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு. ராஜ் உன் வாழ்க்கையில இப்பதான் வந்திருக்கான். ஆனா எங்க வாழ்க்கையில எவ்வளவு வருஷம் எங்களுக்கு எப்படி இருக்கும்னு யோசிச்சியா? உன் மனசை நீ தான் தேர்த்திக்கணும்.
நீ கவலைப்படாத. போலீஸ் அந்த ஆளை குடிச்சிட்டாங்க. யாரு அவனை கொன்னாங்கன்னு கண்டிப்பா கண்டுபிடிச்சிடுவாங்க. எது உண்மைன்னு நாங்க கண்டுபிடிச்சிட்டோம். மேடம் தயவு செஞ்சு உட்காருங்க. அந்த கை கூலிங்க என்ன உண்மையும் கக்கிட்டாங்க. உண்மையில் பபிதாஜி தான் உங்க தம்பியை கொல்ல பணம் கொடுத்திருக்காங்க. அவங்களே கூட்டிக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷன் வந்தீங்க, போராட்டம் பண்ண. என்னாச்சு? அசந்து போயிட்டீங்களா? பபிதா அக்கா எல்லா உண்மையும் சொல்லிட்டாங்க. அவங்க யார் பேரை சொன்னாங்க தெரியுமா? சங்கீதாவோட உங்க மனைவி. மேடம் என் வைஃப் அப்படி எல்லாம் செய்ய மாட்டா. நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. ஏன்னா உங்க மனைவி சங்கீதா உங்க தம்பியோட தொடர்பு வச்சிருந்தாங்க. அவன் வேற யார் கூடவும் கல்யாணம் செஞ்சுக்கிட்ட அவங்க விரும்பல. என்ன சங்கீதா, இதான உண்மை? அக்கா, நான் அவனை ரொம்ப விரும்புறேன். ஆனா இப்பெல்லாம் அவன் பாவம் புண்ணியம் பாடம் படிக்கிறான், என்ன இக்னோர் செய்யறான். நான் அப்படியெல்லாம் நடக்க விட மாட்டேன். அவன் எனக்கு கிடைக்கலன்னா வேற யாருக்குமே அவன் கிடைக்க கூடாது. அக்கா, இதுக்கு உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணுமோ கேளுங்க, நான் தருவேன். ஆனா அந்த ராஜ் உயிரோட இருக்க கூடாது. உன் வேலை முடிஞ்சிடும். இன்னொன்னு, எனக்கு அவனோட போனும் வேணும். என தங்கை அவன் கூட தான் இருப்பான். அவனுக்கு எதுவும் ஆகாம பார்த்துக்கங்க. ஒரு விஷயம் சொல்ல முடியுமா? ஏன் அந்த போன் உங்களுக்கு தேவைப்பட்டது? ஏன்னா நானு ராஜை அனிதாவோட உறவை கட் பண்ணி தான் ஆகணும்னு ப்ரெஷர் பண்ணினேன். அத்தோட எனக்கு எதிராக சாட்சி எல்லாம் ரெடி பண்ண ஆரம்பிச்சான். அந்த சாட்சி எல்லாம் அந்த போன்ல தான் இருந்தது. எல்லாமே வெட்ட வெளிச்சமாகிடும். ஏன்னா நான் அவனை சிக்க வச்சிருக்கேன்னு தெரிஞ்சிடும். எனக்கு தெரியும் ராஜோட மரணத்துக்கு பிறகு அவன் கூன் போலீஸ்காரங்க கையில கிடைச்சா என்னோட ரகசியம் எல்லாம் தெரிஞ்சிடும். அதனால தான் முதல்ல அவனோட போன் வேணும்னு கேட்டேன். அதை உடைச்சு தூக்கி போட்டுட்டேன். அப்புறம் எல்லாரோடையும் சேர்ந்து அவனோட சாவை பார்த்த மாதிரி நடிச்சேன். என் மனைவியா இருந்துட்டு இப்படி ஒரு கேவலமான வேலையை செஞ்சிருக்க. உன்னை பார்த்தாலே வெறுப்பா இருக்கு. அக்கான்னு உன் உருவத்துல அம்மாவை தான் பார்த்தேன். ஆனா நீ என் சந்தோஷத்தையே பறிச்சுட்ட. உன்னை கடவுள் கூட மன்னிக்க மாட்டாரு. சார், இவங்களை கூட்டிட்டு போங்க. இவங்க இனி என் முகத்திலே முடிக்க கூடாது. அரே சார். உறவுகளில் கண்ணியம் என்பது ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு நபரும் இதை கவனித்துக் கொள்ள வேண்டும். யாராவது ஒருத்தர் இந்த கண்ணியத்தை மீறி தகாத இல்ல கட்டாயப்படுத்தி ஒரு உறவை ஏற்படுத்திக்கிட்டா அதோட முடிவு எப்பவுமே உயிரை பறிக்க கூடியதாக இருக்கும். சங்கீதாவும் ராஜும் சேர்ந்த இந்த உறவில் இது சங்கீதாவோட தப்பு மட்டும் இல்ல, ராஜோட தப்பும் கூட. ஏன்னா ஒரு சமயத்துல கண்ணியத்தை மறந்து தன்னோட சொந்த அண்ணி கூடவே ஒரு உறவை ஏற்படுத்திக்கிட்டா. ஆனா கடைசியில அமைதியான ஒரு வழியில அந்த உறவுல இருந்து வெளிவர விரும்பினான். ஆனால் அதுல சங்கீதாவுக்கு துளி கூட இஷ்டம் இல்லை. ஏன்னா இந்த உறவு அவன் மனசு குலைச்சிருச்சு. அது என்னதுன்னு ஒரு பிடிவாதம். அதனால ராஜை தன் வழியிலேந்து விலக்கி அவனை கொலை செஞ்சா. எப்பவும் போல் உண்மையை எவ்வளவுதான் மூடி மறைச்சாலும் அது வெளியே வந்துதான் ஆகும். இந்த ஒரு விஷயத்தோட நான் உங்க சுதா சந்திரன் உங்ககிட்ட இருந்து விடைபெறுகிறேன். மீண்டும் ஒரு உண்மை சம்பவத்துடன் உங்களை மறுபடியும் சந்திப்போம். அதுவரை பி சேஃப், பி அலர்ட். மேலும் எப்போதும் கண்டுகிறீர்கள் கிரைம் அலர்ட். குற்றங்களுக்கு எதிராக குரல் கொடுப்போம்.